வணக்கம். ஜஸ்ரீ ஃபுட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்கள் பொரித்த மிளகாய் சம்பல் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இது தோசையோட சாப்பிடக்கூடிய சம்பல். வாங்க பார்ப்போம் பொரித்த மிளகாய் சம்பல் எப்படி செய்யறேன்னு. இதற்கு தேவையான பொருட்கள் 8 செத்த மிளகாய், உப்பு தேவையான அளவு, 12 சின்ன வெங்காயம் நான் சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன், கறிவேப்பிலை சிறிதளவு, புளியங்கொட்டை அளவு எடுத்திருக்கேன், 100 கிராம் தேங்காய்ப்பூ, 3 மேசக்கரண்டி நல்லெண்ணெய். வாங்க இவ்வளவு பொருட்களையும் வச்சு பொரித்த மிளகாய் சம்பல் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதற்கு முன்னால ஜஸ்வினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, 3 மேசக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்குள்ள சட்டி சூடாயிட்டு ஓகே சட்டி சூடாயிட்டு அதுக்குள்ள 8 செத்த மிளகாய் போட்டு பொரிச்செடுப்போம். ஓகே, மிளகாய் பொரிஞ்சிட்டு அதை சட்டில் இறக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டாக புளியை போடுங்க. அதோட கருவேப்பிலையும் சேர்த்து போடுங்க. ஓகே, அதோட வெங்காயத்தை ஓகே பொரிச்சதுக்கான நிப்பாட்டுவோம். ஓகே, இதுக்குள்ள பொரிச்ச மிளகாயை இதுக்கு போட்டு இடிப்போம். ஃபர்ஸ்டா ஓகே இடிச்சு முடிஞ்சது. இதுக்குள்ள உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட தேங்காய் பூ சேர்த்துக்கொள்வோம். ஓகே, இதோட நாங்கள் பொரிச்ச வெங்காயம், புளி, கறிவேப்பிலை இதோட சேர்த்துக்கொள்வோம். உங்கள் வீட்டில் உரல் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். ஆனால் கிரைண்டரில் அரைக்கிறோம்னா உரல் அடிக்கிறது வித்தியாசமான டேஸ்ட். ஓகே, ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டில் தோசை செய்கிறேன்னு சொன்னால் இப்படி சம்பல் செய்து பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.